வயசானவங்களுக்கு வீட்டுல உட்கார்றதுனாலே கஷ்டமா இருக்கும் போல. இந்த ஆத்தாவை தேடியே பாதி ஜீவன் போகுது நமக்கு. எங்கதான் போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆத்தா, ஆத்தா, ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு எத்தனை தாரம் தான் கேப்பா. இதோ வாரேன், சத்த பொறு. ஆத்தா, நான் எங்க ஆயிடுச்சா ஆயிடுச்சான்னு கேட்டேன். ஆத்தா ஆத்தான்னு தான் கூப்பிட்டேன். என்னாச்சு காதுக்கு? என்ன புள்ள, ஒண்ணு விளங்கல. பக்கமா வாரேன், சத்த பொறு. என்ன ஆத்தா காதுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமா தாயி, பக்கத்துல வந்த பிறகுதான் யாரு பேசுறாங்க என்ன பேசுறாங்கன்னு தெளிவா விளங்குது. எட்ட நின்னா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. காது கொஞ்சம் பிரச்சனையில தான் கிடக்கு. வாங்க ஆத்தா, பட்டணத்துக்கு போலாம், ஹாஸ்பிட்டலுக்கு. ஆத்தாடி, பட்டணத்துக்கா? நான் வரல தாயி. வீடு வந்து சேர்றதுக்குள்ள அசதியா போகுது. செத்த போன மாட்டோம் சரிஞ்சு கிடக்க வேண்டியதாகுது. நான் வரல தாயி. இல்லைன்னா வாங்காத்தா, நம்ம ஊரு மருத்துவச்சிக்கிட்ட போலாம். ஆமா தாயி, போகணும் தான். ஆனா இப்ப இல்ல, செத்த நாள் போகட்டும். நானே சொல்றேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் என்ன கூட்டிட்டு வந்தா போதும். சரிங்க ஆத்தா, சொல்லுங்க, நான் கூட்டிட்டு வரேன். ஆமா, பிள்ளைங்கெல்லாம் எங்க? கூட்டிக்கிட்டே வரமாட்டேங்கிற. பிள்ளைங்களெல்லாம் பார்க்கலான்னு பார்த்தா விட்டுவிட்டு வந்துடுற. அதுங்க அந்த டிவி முன்னாடியே உட்காந்து மாஞ்சிக்கிட்டு கிடக்குங்குதுங்க ஆத்தா. நானும் சரி வெளியே இப்படி கூட்டிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டா எங்க வருதுங்க. ஒன்று மாற்றி ஒன்று அந்த டிவி சேனலுக்கு சண்டை அடிக்குதுங்க. ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பையன் அதை தான் பார்க்கணுன்னு சொல்கிறான். பொண்ணுக்கு டோரா புஜ்ஜி மோட்டு பத்தில் வைக்கணும்னு சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து சண்டை மாஞ்சிட்டு கிடக்காங்க அத்தா. நான் என்ன பண்ணுறது? நானும் கூப்பிட்டு தான் செய்கிறேன், வரமாட்டேங்குதுங்க. எல்லா வீட்லயும் நடக்கிறது தான். என் மயன் எங்க போயிட்டான்? அவரு எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும்னு போயிருக்காரத்தா. கட்டாமலே இருக்கு, நாள் ஆயிடுச்சு. சரி, இன்னைக்கு போய் கட்டிட்டு வந்திருக்கேன்னு போயிருக்காரத்தா. ஆமா மலரு, அண்ணன் கூட எதுக்கு? இன்னைக்கு அறுவடை பண்றதா சொன்னீங்கன்னு நான் கொஞ்சம் புது நெல் எடுத்துட்டு போலான்னு வந்தாத்தா. கடைசியில பார்த்தா நீங்க இன்னைக்கு அறுவடை செய்யல போல இருக்கு. சரி, எடுத்துட்டு வந்துட்டமேன்னு சொல்லி வச்சிருக்கான் ஆத்தா. நீ எதுக்கு சங்கடப்படுற தாயி? இப்ப மட்டும் என்ன குறைஞ்சி போச்சு? உனக்கு தேவையான நெல்ல நான் உருவி தாரேன், வா, நானே உருவி தாரேன். ஆமா, இதை எப்படி நெல்லா மாத்திக்குவ உனக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க போங்க ஆத்தா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அந்த பாக்கியம் பாட்டி சுத்தம் பண்ணி தர்றதா சொன்னாங்க. எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுத்தா சுத்தமாக்கி நெல்லா கொடுத்துருவாங்க. அதனாலதான் கேக்குறேன். சரி தாயி, பாக்கியம் எனக்கும் தெரிஞ்சவதான். நல்ல மனசுக்காரி. 4 பிள்ளை பெத்தோ, பாவம் என்னாட்டம் ஒத்தையில கிடக்கா. ஏன் ஆத்தா, என்னாச்சு அவங்களுக்கு? ஏன்னா 4 பிள்ளையும் 4 திசைக்கா சதறி போயிடுச்சு. கேப்பார் இல்லாம கிடக்கா. ஒரு பிள்ளை பட்டணத்துல சாப்ட்வேர் கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தான். அவனுக்கு ஏதோ டிரான்ஸ்பார் வந்துருச்சான், வெளிநாட்டுக்கு போயிட்டான். என்னாத்தா? அதான் தாயி, வேற இடம் போய் வேலை பாக்குறது. டிரான்ஸ்பாரு. ஓ, டிரான்ஸ்பர் வந்து வேற இடம் மாறி போயிட்டாங்களாத்தா? அதான் தாயி. இன்னொரு மையன் டிகிரி படிச்சுட்டு பட்டணத்துல வேலை பாக்குறானா.
கை நிறைய சம்பளம் வாங்குறானாம். ஆனா அவன் மஞ்சாதி பட்டணத்துல வளர்ந்தவளாம். அதால இங்கிட்டு வந்து இருக்க சங்கடப்படுறாளாம். ஏன் கிராமத்து வாழ்க்கைக்கு என்ன அத்தா குறைச்சல்? நல்லா ஹெல்த்தியான வாழ்க்கை, ஆரோக்கியமான காத்து, இயற்கையான உணவு, சுத்தமான தண்ணி, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை. காசு கொடுத்தாலும் கிடைக்காத வாழ்க்காத்தா இது. இதுக்கு ஏன் சங்கடப்படணும்? நீ சொல்றதும் வாஸ்தவம் தான் புள்ள. ஆனா அத்தியாவசியம்னு சில பொழுது இருக்குல்ல. என்னது அது அத்தா? குளிக்கிறதுக்கும் மற்ற மற்ற வேலைக்கெல்லாம் தான். அதெல்லாம் அவங்க கட்டடம் கட்டி வச்சு அதை பயன்படுத்துவாங்க. ஆனா நாமெல்லாம் அப்படியா? நாம மலையோரம் காத்தார எல்லா வேலையையும் முடிச்சுட்டு வந்துடுறோம். நமக்கு இதுதான் வசதி. நம்மளை கொண்டு போய் அங்க விட்டா நமக்கு சங்காத்தமா இருக்காதா? அவங்கள கொண்டாந்து இங்க விட்டா அவங்களுக்கு சங்காத்தமா இருக்காதா? வாஸ்தவம் தான் அத்தா. ஆனா அத காரணம் காட்டி பெரியவங்களை இப்படி தனியா விட்டுட்டு போனா அது நல்லாவா இருக்கும்? அதுக்கு இவங்களை அங்க கூட்டிட்டு போயிட வேண்டியது தானே. இந்த பாக்கியம்தான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டாலாம். ஏன்னு கேட்டா அவளுக்கு அந்த பட்டணத்து வாழ்க்கை சரிப்பட்டு வரலையாம். நாம என்ன சொல்ல முடியும்? அது அவங்க விருப்பம். இங்கிட்டும் போக முடியாது, அங்கிட்டும் போக முடியாது. அங்க கொண்டு போய் ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுடுவாங்க. நமக்கு எந்த சோழியும் இருக்காது. அந்த இடத்துல போய் சும்மா உக்காந்துட்டு இருக்க முடியுமா நம்மால? ஆமாத்தா, அதை நாம ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். மூணாவது புள்ள கூட ஏதோ சண்டை போல. எதுக்கு ஏன் சண்டைன்னுலாம் எனக்கு தெரியாது தாயி. மேலோட்டமா சண்டைன்னு ஒத்த வார்த்தையில சொன்னான். அம்புட்டுதான் தெரியும் எனக்கு, வேற எதுவும் தெரியாது. நாலாவது புள்ள இன்னும் கல்யாணம் பண்ணலன்னு சொன்னான். அவனும் ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனில டிகிரி படிச்சுட்டே வேலை பார்க்கறானா. படிச்சுட்டே வேலை பார்க்கறதால இங்க அவனால மாசத்துக்கு ஒருக்கா மட்டும்தான் வர்றானா. ஆத்தால பார்த்துட்டு போறதா கேள்விப்பட்டேன்.